அர்ஜுன் என்னாச்சுடா? அட டே பேராண்டி, நீங்க இன்னும் கிளம்பலையும்? நல்ல வேலை, இந்த ராத்திரி நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். அடி வாய மூடி, நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? கிளம்புறவ நேரமா கிளம்பி இருக்கணும். இவ்வளவு நேரம் கழிச்சு கிளம்புவியா? அது குழந்தை தூக்கிட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இரு பாத்துக்கலாம். சரி, இங்க என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? என்னடா அர்ஜுன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் பாட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு. என்ன பாட்டிக்கு உடம்பு சரியா? பாட்டி என்ன படியாச்சு உங்களுக்கு? அடி எனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா குத்துக்கள் கணக்கா தான் இருக்கேன். அங்க பாரு, மழை சரிஞ்சு கிடக்குது. ஐயோ, இவங்களுக்கு என்னாச்சு? அதானே, ஏன் இவங்க இப்படி படுத்துட்டு இருக்காங்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடி பேத்தி, அகிலாண்டத்துக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாமா. மாமா இங்க பாருங்க, பாட்டி எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. நம்ம முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். எனக்கு பாட்டி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம் மாமா. அடியே சேக்கி, இப்ப நான் என்னடி பெருசா சொல்லிட்டேன்? உள்ளத தானடி சொன்னேன். அவ நெஞ்சு வலியில தானே படுத்து கிடக்கா, இல்ல நெஞ்சு வலின்னு சொல்லி நடிச்சிட்டு படுத்து கிடக்காளா? அதானே, என் பாட்டி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அர்ஜுன் மாமா பாத்தீங்களா இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க? நானே பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பதட்டத்துல இருக்கேன். ஆனா இவங்க பாருங்க எப்படி எல்லாம் கேள் பண்றாங்கன்னு. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கு மாமா. நம்ம வாங்க முதல்ல நம்ம பாட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போவோம் மாமா. அக்ஷயா, எதுக்கு நர்வஸ் ஆகுற? நான் தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். பாட்டி ஏன் பாட்டி லட்டு அமைதியாரு, பெரியவங்க பேசும்போது நீ பேசக்கூடாது, அமைதியாருமா. சாரிண்ணா, நான் எதுவும் பேசல. அடே பேராண்டி, இப்ப நாங்க ஒண்ணு போய் சொல்லலையே. அவளுக்கு நெஞ்சு வலியில படுத்துட்டு இருக்கா. விஜயும் பிரியாவும் கேட்கும்போது நெஞ்சு வலி படுத்து கிடக்கான்னு சொல்லுவாங்க. இல்லனா என்ன வேற எதனா மாத்தியா சொல்ல முடியும்? சரி சரி பாட்டி விடுங்க. அர்ஜுன் இப்படியே பாத்துட்டே இருந்தா எப்படி? அவங்க கூட்டிட்டு வா, நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம். அதானே, பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. பாத்தீங்களா மாமா, நான் சொன்னதுதான். வாங்க மாமா, நம்ம பாட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போவோம் மாமா. நீங்க நானும் பாட்டி 3 பேர் மட்டும் போலாம் மாமா. வேற யாரையும் கூப்பிட வேணாம், நம்ம மட்டும் போலாம் மாமா. நீங்க எதுக்குங்க ஹாஸ்பிடலுக்கா? இங்க பாருங்க, அன் டைம் ஆயிடுச்சு, நீங்க இருந்துக்கோங்க. நானும் அர்ஜுன் வச்சிருக்கோம்ல, நாங்க 3 பேரும் பாட்டி கூட்டிட்டு போறோம். என்ன அர்ஜுன், நம்ம கிளம்புவோமா? இதுதானே நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். சரி வா, நம்ம ஹாஸ்பிடல் கிளம்புவோம். மாமா நான் ஹாஸ்பிடல் போறேன். என்னால பாட்டி விட்டுல என்னால இங்க இருக்க முடியாது. நான் கண்டிப்பா வந்தே ஆவேன். அட கடவுளே, ஏதாவது பண்ணி என்ன இங்க கொஞ்சம் கூட்டிட்டு போங்கடா. இல்லனா வீடு நாறிடும்டா. என்னால இதுக்கு மேல அடக்க முடியுமான்னு தெரியலையே. மாமா நான் பாட்டி கூட ஹாஸ்பிடல் போறேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. இவ வேற நேரங்காலம் தெரியாம மாமா மாமா. அடியே பேத்தி, பாட்டியால முடியலடி. இங்கேயே போய் வச்சிருவோம்னு பயமா இருக்குடி. விஜய் என்னடி? இல்ல, இங்க நடக்கிறது ஏதோ எனக்கு சரியா படல விஜய். என்னடி என்ன சொல்ற? ஆமா விஜய், அந்த பாட்டி நெஞ்சு வலின்னு படுத்து கிடக்காங்க. ஆனா அந்த ஒட்டடை குடிச்சு அதுக்கு அது பெருசா படலாம். ஆனா அது அர்ஜுன் கூட வரணும்னு எவ்வளவு அடம் பண்ணிட்டு இருக்க. பிரியா, நீ லாயருங்கிறதுனால இங்கேயும் இப்படியே கண்ணோட்டத்துல பாக்காத. அவங்க பாட்டி வெட்டி இருக்க முடியலன்னு சொல்றாங்களே, ஒருவேளை அதுக்காக கூட சொல்லிருக்கலாம்ல. விஜய் என்ன ஒட்டடை குச்சிக்கு சப்போர்ட்டா? அடி சப்போர்ட்டாவெல்லாம் ஆரஞ்சும் எனக்கு பட்டது உங்ககிட்ட சொன்னேன். மாமா என்ன மாமா யோசனை? வாங்க மாமா, நீங்க நானே பாட்டி 3 பேர் ஹாஸ்பிடலுக்கு போவோம். இதுக்கு மேல தள்ளி பண்ணலாமா? போலாம் மாமா. பாட்டி, நான் பாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க வீட்டுல பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். விச்சு வா, கார் எடு. அடே பேராண்டி, ஒரு நிமிஷம் இருடா பேராண்டி. ஏண்டா இவ தான் சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ ஹாஸ்பிட்டல்னு சொன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயணுமா என்ன? பாட்டி அப்புறம் என்ன பாட்டி, அவங்க நெஞ்சு வலியில படுத்துட்டு இருக்காங்க, அப்ப நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தானே ஆகணும். அடே பேராண்டி, நெஞ்சு வலினா ஐயோ அம்மா வலிக்குதேன்னு இந்நேரம் கீழுக்கும் மேலுக்கும் உருண்டு பிறண்டு துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அகிலானத்தை பாரு, அமைதியா படுத்துட்டு இருக்கான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அது மட்டுமாடா பேராண்டி, நீ வந்து பார்த்தும் அவ கண்ணு முழிக்கிறேன், ஏன் நான் வந்தும் கண்ணு முழிக்கிறேன். நம்ம எல்லாம் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சுதான் விச்சு பாரதி வந்தாங்க. அவங்க வந்தும் கண்ணு முழிக்கிறேன். அதுக்கும் 1/4 மணி நேரம் கழிச்சுதான் விஜய் பிரியா வந்தாங்க. அப்பவும் அவ கண்ணு முழிச்சு எனக்கு வலிக்குதேன்னு ஒரு துடிப்பு கூட துடிக்கலாம். இப்ப வரைக்கும் மரக்கட்ட மாதிரி படுத்துக்கிட்டு தானே கிடக்கா. ஐயோ பார்வதி ரொம்ப புத்திசாலியாச்சே. ஒருவேளை நம்ம அடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ இவ பேச்சை கேட்டு நான் இப்படி ஒரு ஆக்டிங்க போட்டது தப்பா போச்சே. ஐயோ பின்னாடி வேற புடுங்கிட்டு அடிக்குது. இவ வேற நம்மள கண்டுபிடிச்சிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடே நாரிடும். வீடு நாரிச்சுனா ஐயோ கூட சேர்ந்து நானும் நாரிடுவேனே. பார்வதி கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிறது சரியாதான் இருக்கு. இதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. பாட்டி ஏதாவது வலிக்குதுன்னா துடிச்சிருக்கணும்ல, இதை எப்படி நம்ம மாறணும்? இந்த பார்வதி கிளவி எல்லாத்தையும் மோப்பம் முடிச்சு கண்டுபிடிக்குது. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஒரு பிளான் போட்டா இங்க எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இன்னைக்கு நைட்டு நான் அர்ஜுன் மாமா கூட ஸ்டே பண்ணணும்னு நினைச்சேன். அர்ஜுன் மாமா மனசை எப்படியாவது மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இந்த பார்வதி கிளவி என் மொத்த திட்டத்தையும் கெடுத்துற போல இருக்கேன். ஆமா பாட்டி, நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். நம்மளாம் கிட்டத்தட்ட வந்து பேசி எப்படி 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா இவ்வளவு நேரத்துக்கு பாட்டி கிட்ட இருந்து சின்ன அசைவும் இல்ல, வலிக்குதுன்னு எந்த ஒரு துடிப்பும் இல்ல, அமைதிதான் படுத்துட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா பேராண்டி? இதுக்குதான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ஆறாமரை யோசிச்சு பண்ணணும்னு சொல்றது. பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா இதுக்கு வேற என்ன சொல்யூஷன்? நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். அவங்க வலியால துடிச்சாலும் துடிக்கலனாலும் நெஞ்சு வலின்னு படுத்துட்டு இருக்காங்களே, இப்ப வேற மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் கூடி போய் தானே பாட்டி ஆகணும். அடே பேராண்டி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமானதுதான். ஆனா வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஒத்தி நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு இதுக்கு சில பல கை வைத்தியமும் தெரியும்டா பேராண்டி. கை வைத்தியமா? பாட்டி அவங்களுக்கு என்ன காய்ச்சல் வந்திருக்கேன், நெஞ்சு வலி பாட்டி, இதுக்கு என்ன கை வைத்தியம் இருக்கு? அண்ணா நீ என்ன பாட்டி குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க? பாட்டி இவ்வளவு பெரியவங்க, அவங்களுக்கு தெரியாதது இருக்குமா என்ன? பாட்டியோட கை வைத்தியத்துல
நம்ம மொட்டை பாட்டி கிழிஞ்ச சுறுசுறுப்பா ஓடுறாங்களா இல்லைன்னு நீயே பாருண்ணா. பாட்டி உன் கை வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணு பாட்டி. அடியே எலும்பி, சுடுகாட்டுல இருந்து எழுந்து வந்த மாதிரி இருந்துக்கிட்டு உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இப்ப நான் சொல்ல போற கை வைத்தியத்தை கேட்டு உன் பாட்டி அதான் அந்த குந்தாணி சிரிக்கி எப்படி ஓடுறான்னு பாருடி. அவளை மட்டும் இல்ல, சீக்கிரமே உன்னையும் ஓட விடுறேன்டி. இந்த பார்வதி யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? பாட்டியும் பாரதியும் பேசிக்கிறத பார்த்தா இங்க வேற என்ன நடக்க போகுது போல இருக்கேன். அப்போ எனக்கு வந்த டவுட்டு தான் பாட்டிக்கும் பாரதிக்கும் வந்திருக்கேன். அப்ப இந்த மொட்டை பாட்டி வேற என்னமோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம், நம்மளும் கொஞ்சம் வேடிக்கை தான் பார்ப்போமே. சரி பாட்டி, என்ன கை வைக்கன்னு சொல்லுங்க, நம்ம அதையாவது பண்ணுவோம். பாட்டி வேற மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாட்டி. நான் எப்பவுமே யாருக்காவது எதுனா இவ்வளோலாம் யோசிக்கவே மாட்டேன். ஆனா இவங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல பாட்டி. அட பேராண்டி, என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்நேரம் என் பேரன் ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்பான். ஆனா இவளுக்கு நீ அமைதியா இருக்கேனா, அப்ப இது ஈஸியான ஒண்ணுடா. உடனே கை வைத்தலே சரி பண்ணிடலான்னு அர்த்தம். நீ கவலைப்படாத, அதான் பாட்டி இருக்கல பாத்துக்கிறேன். ஆமா பாட்டி, நான் ஏன் பதட்டப்படாம இருக்கேன்னு எனக்கே தெரியணும். சரி பாட்டி, ஏதோ ஒண்ணு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன். அடே பேராண்டி, சீக்கிரம் தானே, நீ எப்படி பண்றேன்னு பாரு. அகிலாண்டோ அகிலாண்டோ, இவ கூப்பிடான்னு ஒரு பொருள் கொடுத்துடக்கூடாது. இவ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. என் வாயாலே நான் நெஞ்சு வலி இல்ல சும்மா நடிச்சேன்னு சொல்ல வைக்கிறவளாச்சேன். சொல்லுவேன் நானு. அடிய பார்வதி, இந்த அகிலாண்டமும் கொஞ்சம் புத்திசாலிதான். நீ என்னதான் பண்ணாலும் இந்த அகிலாண்ட ஆசையை கொடுக்க மாட்டேனே. அகிலாண்டம் தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. இந்த பார்வதிக்கு தெரியாது, ஆனா என்னால உன்னை எழுப்ப முடியும். நீ நடிச்சாலும் சரி, உன்னை எப்படி எழுப்புறேன்னு பாருடி என் சிறுக்கி. பாட்டி அவங்க நெஞ்சு வலியில படுத்துட்டு இருக்காங்களே, அவங்க அகிலாண்டன்னு கூப்பிட்டா எப்படி படி எழுந்திருப்பாங்க? அட ஆமாலடி சிறுக்கி, இதே மரமண்டி குறைக்கல பாரு. அவளே நெஞ்சு வலியில படுத்துட்டு கிடக்கா. அவளை போய் அகிலாண்டன்னு கூப்பிட்டா எழுந்திருப்பாளா என்ன? எழுந்திருக்க மாட்டா. ஆனா பாரு, இந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி வந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி வந்தா அந்த நெஞ்சு அடைப்பு அப்படியே மேலுக்கு ஏறி மூக்குக்கு வந்து மூக்கு நமச்சல் எடுத்து 1-2 தும்மல் தும்மி இருப்பான். ஆனா இவ தும்மலையே. அப்ப இது நெஞ்சு வலி தானா? நெஞ்சு வலி வந்து தும்மல் வருமா? அது சரி, முன்ன பின்ன வந்திருந்தா தானே, எனக்கு அது வந்தது இல்லையே. இப்ப நான் தும்மல தானே எனக்கு நெஞ்சு வலி நீங்களா நம்புவாங்க? சரி சரி, வேற என்ன பண்ண, தும்மி வச்சிரும். இது என்ன புது பொருளையா இருக்கு? நெஞ்சு வலி வந்தா தும்மல் வருமா? பாட்டி தான் ஏதோ சொல்றாங்கன்னா இவளும் ஆமாங்கிறான். என்ன பாருடி. இங்க முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களை பாருன்னு சொல்ற, அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே விஷயத்த சொல்லு. அடியே சரி, ஆமா நெஞ்சு வலி வந்தா தும்மல்லாம் வருமா என்ன? டேய் மாமா, இப்போ நீ பார்த்து தானே மொட்டை பாட்டிக்கு நெஞ்சு வலி, அவங்க தும்முனாங்களே, கவனிக்கல நீ? பாட்டி அதான் அவங்க தும்பிட்டாங்களே. அட கடவுளே. அடியே சிரிக்கி, அவ ஒரு தும்மல் தான் தும்மனா. இந்த ஒரு தும்மலை வச்சு அவளுக்கு நெஞ்சு வலி என்ன முடிவு பண்ணிட முடியாது. இன்னும் ஒரு 2-3 தும்மல் தும்மனாதான் நம்ம அவளுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குங்கிறத கன்ஃபார்மே பண்ண முடியும். அடி 2-3 தும்மல் தும்பிட்டாங்க பாத்தீங்களா? அட ஆமா, 2-3 தும்மல் தும்பிட்டாலே அப்ப உண்மையாவே நெஞ்சு வலி தான். டே பேராண்டி, இந்த நெஞ்சு வலிக்கு ஒரே ஒரு கை வைத்தியம் தான்டா இருக்கு. பாட்டியும் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, முதல்ல அதை பண்ணுவோம். சொல்றேன்டா பேராண்டி, இந்த நெஞ்சு வலி போகணும்னா முதல்ல நமக்கு தேவைப்படுற பொருளே ஒரு உலக்க. உலக்கையா? ஆமா, நெஞ்சு வலிக்கும் உலக்கைக்கும் என்ன சம்பந்தம்? உலக்கையா? பாட்டி எனக்கு புரியல, உலக்கைய வச்சு என்ன பண்ணுவீங்க? அண்ணா, பாட்டிக்கு தெரியாதடா. பாட்டி உலக்கைய வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணுவாங்களா? பாட்டி நீங்க சொல்லுங்க பாட்டி, உலக்க நம்ம வீட்ல ரெடியா இருக்கு, நீங்க எடுத்துட்டு வரணும் சொல்லுங்க. கிச்சன்ல தான் இருக்கு, நான் ஓடி போய் எடுத்து வந்துடுறேன் பாட்டி. மொட்டைக்கு என்னமோ சரியான ஆப்பு காத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அடே பேராண்டி, என் சிரிக்கி என்ன புரிஞ்சு வச்சுட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கலடா. இந்த பார்வதி வைத்தியத்துக்கு நோயாவது நொடியாவது எல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். நோய் நொடியே ஓடும்போது இந்த பில்லி சுனி ஓடிடாதான் என்ன? சரி பாட்டி, உலக்கைய வச்சு என்ன பண்ணுவீங்க? அதானே பாட்டி, உலக்கைய வச்சு என்ன பண்ணுவீங்க? நெஞ்சு வலிக்கும் உலக்கைக்கும் என்னன்னு சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது ஒண்ணும் இல்லடா பேராண்டிங்களா, இந்த உலக்கங்கிறது நம்ம கை வைத்தியத்துக்கு முக்கியமான ஒரு கருவி. அதாவது நீங்க கேள்விப்பட்டதுல, நமக்கு கை காலு உடம்பு வலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த உலக்கைய வச்சுதான் முதல் வைத்தியமே பண்ணுவாங்க. அதுலயும் உனக்கு மூச்சு பிடிச்சிக்கிச்சு, பின்னாடி பக்கம் சுலுக்கிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல நமக்கு உபயோகப்படுற பொருளே உலக்க தான்டா. பாட்டி ஆமா பாட்டி, எங்க அம்மா சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்னா உலக்கைய வச்சு ஏதோ பண்ணுவாங்கன்னு. ஆமா, இப்ப நெஞ்சு வலிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே தான்டா பேராண்டி, இப்ப நெஞ்சு வலிக்கு இந்த உலக்கைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, உலக்கைய கொண்டு வந்து இந்த அகிலாண்டத்தை குப்பரை படுக்க விடாம நேரா மல்லாக்க படுக்க வச்சு அந்த உலக்கைய எடுத்து அவ நெஞ்சு மேல உலக்கைய எடுத்து வந்து நெஞ்சு மேலையா?
அம்மா நெஞ்சு மேல வச்சு இவ என்ன பண்ணுவா? ஒருவேளை உலக்கையில நெல்லு குத்துற மாதிரி என் நெஞ்சு குத்துருவாளோ? ச்சீ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கா? இந்த கேள்விதான் எதை சொல்லுதுன்னு இவங்க வாய் பொழந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி இப்பவே பாட்டி முடிக்க வச்சிருமா? பாட்டி முடிச்சிடக்கூடாது. ஐயோ மாமா, இல்ல இல்ல நம்ம அமைதியா இருக்க கூடாது. மாமா ஏதாவது சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். மாமா என்ன மாமா நடந்துட்டு இருக்கீங்க? பாட்டி நெஞ்சு வலியில படுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன இந்த பாட்டி சொல்றாங்கன்னு என்னென்ன கதை கேட்டுட்டு இருக்கீங்க? மாமா வாங்க மாமா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா. இந்த காலத்துல போய் கை வைக்க அதுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் மாமா. இது யாருக்காவது எதனா ஒண்ணுனா முதல்ல துடிச்சு போறது என் பாட்டி தான். ஆனா இந்த பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் என் பாட்டி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்கன்னா இங்க எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நானும் பாட்டியோட விளையாட்டு பார்க்கணும்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். மாமா என்ன மாமா கேட்டுட்டு இருக்க? அமைதியா இருக்கீங்க. அக்ஷயா, என் பாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆகினா அந்த பாட்டி எப்படி எழுந்து உட்கார்றாங்க மட்டும் பாரு. என் பாட்டி இருக்காங்களா, எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. என்ன பாட்டி, சரிதானே? அப்படி சொல்ற என் பேராண்டி. அடியே எலும்பி, என் பேராண்டிக்கு தெரியாது என்ன பத்தி? நீ கொஞ்சம் ஓர நகரு. உலக்கைய வச்சு அகிலாண்ட பாட்டிய எப்படி எழுந்து உக்காந்து கம்பீரமா பேச வைக்கிறமா இல்லையான்னு பாருடி. நகந்து பொடி எலும்பி. பாட்டி நான் போய் உலக்கைய எடுத்து வரேன். உலக்கைய வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாட்டி. நான் கூட உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் பாட்டி. ஆமாடி சிரிக்கி, இந்த இடத்துல எனக்கு உன் உதவி ரொம்ப தேவைப்படும் பாத்துக்கா. நீ போய் உலக்கைய கொண்டா. நீ உலக்கைய கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அது மாதிரி நீ பண்ணிக்கிட்டே வா. நானும் உலக்கைய வச்சு என்னென்ன பண்ணணுமோ பண்றேன். இதெல்லாம் பண்ணும்போதே அகிலாண்ட கண்ணு முடிச்சிருவாங்க பாத்துக்கேன். பாட்டி அப்படி என்னதான் பண்ணுவீங்க? அப்படி கேள்ற என் பிளாக்கி. நீ என்னடா இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். இப்ப சொல்றேன் கேளு. ஒன்னும் இல்லடா பேராண்டி, என் சிரிக்கி அந்த உலக்கைய கொண்டு வந்ததும் அந்த உலக்கைய கொண்டு வந்து அகிலாண்டத்தோட நெஞ்சில வச்சு ஒன்னோட இந்த நெல்லு குத்துவாங்க பார்த்திருக்கேன், நெல்லு அது மாதிரி ஒரு 4 குத்து தான் நெஞ்சு மேலேயே வச்சு நங்க 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 குத்தணும்னு வச்சுக்கேன். அடி பாவி பார்வதி, நான் நினைச்ச மாதிரியே நெல்லு குத்துற மாதிரி நெஞ்ச குத்துவாளா? அடியே அடியே கிளட்டு சிரிக்கி. பாட்டி இந்த மாதிரி குத்துனா குடல் குந்தானியெல்லாம் வெளியில வந்துருமே. ஆமாண்டா பிளாக்கி, சரியா சொன்னேன். அப்படி அந்த குடல் குந்தானியெல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு தான் என் செருக்கியோட உதவி வேணுமே. பாட்டி நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. நீங்க சொன்னதை விட டபுள் மடங்கு பண்ணிடுவேன். என்ன பத்தி பண்ணணும்? அது ஒண்ணும் இல்லடி செருக்கி. நான் இங்க 4 குத்து நங்க நங்க குத்தும் போது குடல் குந்தானியெல்லாம் வெளியே வந்துரும். பிளாக்கி சொன்ன மாதிரி குடல்ல இருந்து குந்தானில இருந்து எல்லாம் வெளியில வந்துரும். அப்படி அதெல்லாம் வெளியில வராம இருக்கணும்னா அதுக்கு தான் உன் உதவி எனக்கு தேவை. நீ என்ன பண்ணணும், அகிலானோட வயித்துல நல்லா இறுக்கமா உட்காந்துக்கணும். நான் குத்தும் போது இதெல்லாம் வேற வழியா வரதுக்கு முயற்சி பண்ணும். அந்த வழியா வெளியில வந்துடக்கூடாது பாத்துக்க. அதுக்குதான் உன் உதவி. நல்லா இறுக்கமா வயித்துல உட்காந்துக்கணும். புரியுதாடி சிரிக்கி? என்னது இவ குத்துவாளா, அவ குத்த வைப்பாளாமா? அடி பாவி சிரிக்கீங்களா? ஏற்கனவே இங்க பண்ணு பிஞ்சு ஜாம விப்பவா அப்போ வெளியில வர ரேஞ்சில தான் இருக்கு. நான் தான் அதை இறுக்கி பிடிச்சு அணை கட்டி போட்டு வச்சிருக்கேன். இதுல இந்த குட்டி சாத்தம் ஏறி என் வயித்துல உட்காந்துது. வீடே நாரிடுபடி. பாட்டி 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 பாட்டி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. நான் போய் போய் உட்காந்துட்டுமா? அது சரி, இன்னைக்கு மொட்டை பாட்டிக்கு சமாதிதான். குட்டி சாத்தம் என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பதுக்கு பிளான் பண்ணது பத்தியா இது? ஐயோ என் சிரிக்கி, மொட்டை பாட்டியை காப்பாத்துறதுல நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க. ஆமா பாட்டி, எனக்கு பாட்டியோட மொட்டை தான் பாட்டி ரொம்ப பிடிக்கும். அந்த மொட்டைக்காக பார்த்து அந்த பாட்டி நான் காப்பாத்தல பாட்டி. அதுக்காக தான் பாட்டி இப்ப போய் உட்காந்துட்டுமா? ஐயோ என் தங்கமே, இரு தங்கம், இப்ப உட்கார கூடாது. பாட்டி குத்த ஆரம்பிச்ச பிறகுதான் நீ குத்த வைக்கணுமே. முதல்ல நான் குத்த ஆரம்பிக்கிறேன், அப்புறமா நீ குத்த வை. அடி பாவி பார்வதி சிரிக்கி, என்ன பாடல அனுப்ப பிளான் பண்ற. நடக்காதுடி, நடக்காது. இந்த அகிலாண்டம் அவ்வளவு சீக்கிரமா போய் சேர மாட்டேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ பாட்டி, அப்புறம் எதுக்கு பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? நீங்க வாங்க, நீங்க குத்த ஆரம்பிங்க. எனக்கு எப்படா உட்காருவேன்னு ஆசையா இருக்கு பாட்டி. சீக்கிரம் வாங்க பாட்டி. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கேள்வி உயிரோட இருந்தா அதுதான் பெரிய விஷயம். பியூட்டி, சொல்லுடா பிளாக்கி. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நெஞ்சு வலி சரியா போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒண்ணும் இல்லடா பிளாக்கி, இதெல்லாம் பண்ணும்போதே அவளுக்கு ஒரு பெரிய ஏப்பம் ஒண்ணு இழுத்து விடுவா. இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தெரியும் அவளுக்கு மொத்தமா போயிருச்சுன்னு. அடி பாவி, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எங்கடி இழுத்து ஏப்பம் விடுறது? ஏன் உசுறு இழுத்துக்கிட்டு இல்லடி போயிடும். இப்ப என்ன இவளுக்கு நான் ஒரு ஏப்பம் விடணும், அவ்வளவுதானே? ஆத்தி இப்பவே விட்டுடி அகிலாண்டோ. இல்ல உசுறு இவளுங்க இழுத்து எடுத்து விடாத உங்களுக்கு. சோ அப்ப இழுத்து ஒரு ஏப்பம் விட்டுட்டா அந்த நெஞ்சு வலி எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம், அப்படிதானே பியூட்டி? ஆமாடா பிளாக்கி, அதுதான் இந்த கை வைத்தியத்தோட ஸ்பெஷலே. இப்ப நான் பண்ற வைத்தியத்துல அவ எப்படி ஏப்பம் விடுறாள் மட்டும் பாரு. பாட்டி இங்க நிறைய ஊளையிட்ட சவுண்ட் மாதிரி கேக்கல? பாட்டி குட்டி சத்தா, நான் ஏப்பம் விட்டது உனக்கு நிறைய ஊளையிட்டது மாதிரியா இருக்கு. அச்சோ என் செல்லமே, இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கீங்க. அது நிறைய ஊளையிடலாமா? அந்த மொட்டை பாட்டி தான் ஏப்பம் விட்டாங்க. ஐயோ பாட்டி எழுந்திருக்காதீங்க, எழுந்திருக்காதீங்க. அட, மொட்டை பாட்டிக்கு நெஞ்சு வலிலாம் போய் இப்ப எழுந்து நிக்கிறாங்களே. ஆமாடா மாமா, மொட்டை பாட்டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏப்பம் வர விட்டாங்களே. அப்ப நெஞ்சு வலி சரியாயிடுச்சு போல இருக்கு. மொட்டை பாட்டிக்கு நெஞ்சு வலி சரியாயிடுச்சா இல்ல நாங்க வேணா சரி பண்ணிட்டுமா? குட்டி சாத்தா, எனக்கு ஒண்ணு புதைக்கவா பிளான் பண்றீங்க? நடக்காது என்கிட்ட. அகிலாண்டோ
என்னம்மா நெஞ்சு வலி மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருந்த இப்ப சுறுசுறுப்பா எழுந்து நிக்கிற அது 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 நெஞ்சு வலி இல்ல அது ஜீரண ப்ராப்ளம் அஜீரண பிரச்சனை அது தெரியாம என் பேத்தி நெஞ்சு வலி நினைச்சிட்டா அது ஒண்ணு இல்ல 2-3 ஏப்ப விட்டதும் எல்லாம் சரியா போயிடுச்சு இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு இந்த பாரு எத்தனை ஏப்ப விட்டுட்டேன் அது அஜீரண கோளாறு வேற ஒண்ணும் இல்ல நான் போயிட்டு ஏதாவது மாத்திரை மருந்து முழுங்கன்னு வச்சுக்கோ இதுவும் சரியா போயிடும் நான் ரூமுக்கு போய் படுக்கிறேன் எனக்கு எதுவும் இல்ல இனி எதுவும் வரும் வராது பாத்துக்க பாட்டி என்ன பண்றீங்க பாட்டி நீங்க அடியே பேத்தி நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த ஒருத்தி என்னடா உலக்கையை கொண்டு வந்து நெஞ்சில குத்து வளாமா இன்னொருத்தி அவ இருக்க வீட்டை பாத்தியா அவ ஏறி என் வயித்துல உட்காந்தா நான் தாங்குவேனா இன்னைக்கு எனக்கு பாட கட்டிடுவீங்க ஐயோ பாட்டி இவங்க பண்றாங்க பண்ண விட்டு வேணாம் ஏன் பாட்டி அவசரப்பட்டா இங்க பாரு அக்ஷயா பாப்பா உனக்கு நான் வேற ஏதாவது நல்ல ஐடியாவா கொடுக்கேன் ஆனா பாட்டி இன்னைக்கு விட்டுடுமா இவளுங்க ஏதாவது பண்ணி எனக்கு கண்டிப்பா பாடல ஏத்திடுவாளுங்கம்மா விட்டுருமா என்ன பாட்டி நீங்க ரூமுக்கு வாங்க உங்களுக்கு அப்புறம் இருக்கேன் பாட்டி நீங்க உண்மையிலே கிரேட் அகிலாண்ட பாட்டியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாமலே அவங்க உடம்பு குணப்படுத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அக்ஷயா நீ பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமே மறக்காம என் பார்வதி பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். மாமா அது வீடு பாப்பா எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே அது சரி ஆயிடுச்சு நல்ல வேலை என் உயிர் தப்பிச்சது பாப்பா நான் ரூமுக்கு போறேன்னு அட பேராண்டி பாட்டிக்கு எதுவும் இல்லடா ரொம்ப பயந்துட்டு போல இருக்கே பயப்படாத பாட்டிக்கு எதுவும் இல்ல நான் ரூமுக்கு போறேன்டா. ஆமா பாட்டி சீக்கிரம் ரூமுக்கு போயிடுங்க இல்லைன்னா பார்வதி பாட்டி வேற ஏதாவது வைக்க சொல்லுவாங்க. நீங்க ரூமுக்கு போங்க பாட்டி. ஆமாண்ட பேராண்டி நான் முதல்ல ரூமுக்கு போய் கதவை இழுத்து போட்டணும் இல்ல இந்த கிழட்டு செருக்கியும் அந்த குட்டி சாத்தாலும் சேர்ந்து எனக்கு காரியமே நடத்திடும். மட்ட பாட்டி நான் வேணா கூட ரூம் இருக்க வரட்டுமா? ஐயோ இந்த சாத்தா கூடவே வரேன்னு சொல்லுது. பேத்தி வேணாண்டி பேத்தி நான் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். நானே நகர்ந்து நகர்ந்து கூட ரூமுக்கு போயிடுறேமா கூட வர வேணாமா நான் போறேன்டி குட்டி சாத்தம். பாட்டி 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 ஐயோ மட்ட பாட்டி ஓடிட்டாங்களே மிஸ் பண்ணிட்டேன் பாட்டி போங்க பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன் கடைசியில் அது நடக்கலையே. அடி சிரிக்கி இதுக்கு அடி கவலைப்படுற இன்னொரு தடவை இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல போயிடும் அப்ப நம்ம நடத்தி காட்டிடுவோம் நீ கவலைப்படாத என் பேத்தி ஆசை எப்படியாவது நான் நிறைவேற்ற வேண்டியது. சரி பாட்டி சரி சரி அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சேன் அகிலா நம்ம சரி ஆயிட்டாலே இந்த துள்ளி குடிச்சுட்டு ஓடிட்டா பாருங்க போங்க நீங்களும் போய் அவங்க ரூம்ல படுத்து தூங்குங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போங்க. பாட்டி நாங்க வீட்டுக்கு கிளம்புற பாட்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அடே என்னடா விளையாடிட்டு இருக்கேன் நேரம் பாத்தியா மணி 10 தாண்டிடுச்சு குழந்தை வச்சுட்டு என் பேத்தியை கூட்டிட்டு இந்த நேரத்துல நீ போக வேணாம் எது வந்தாலும் காலையில பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல நாளைக்கு கணிக்கு வீடு பார்க்க போறீங்களா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு போலாம். உன் ஆத்தாக்காரிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். பாட்டி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அதனால அடியே பேத்தி உன் ஆத்தாக்காரிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒரு கவலையும் இல்ல நான் பாத்துக்கிறேன். போய் நீங்க தூங்குற வழியை பாருங்க குழந்தை அப்பவே தூங்கிட்டான் அவன் ஏன் ரூம்ல தான் இருக்கா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு அவன் ஏன் ரூம்ல படுத்துக்கிட்டான் நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியா படுத்து தூங்குங்க போங்க. டே பேராண்டி இன்னும் என்ன நீ பாத்துட்டு இருக்கேன் என் பேத்தியை கூட்டிட்டு ரூமுக்கு போ இனி எந்த இடத்துல உன தேடி வராது வரவும் விட மாட்டேன் இந்த பார்வதி நான் பாத்துக்கிறேன் நீ போ. எலும்பிமா அடியே எலும்பு பேத்தி உன் பாட்டி ரூமுக்கு போயிட்டாலே நீயும் பின்னாடியே போகல இங்க நின்னு பெருமூச்சு விட்டதை விட்டுட்டேன் போய் உன் பாட்டி கூட சேர்ந்து ஊருண்டு பேரண்டு பாடு போ எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்க. சரி பாட்டி நீங்க போய் பாடுங்க நான் பாத்துக்கிறேன். வச்சு நீங்க போடா லட்டு நீங்க போமா. ஆமாண்டா பேராண்டி கை வைத்தியம் சொல்லி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் நான் போய் படுக்கிறேன்டா பேராண்டி. சரிங்க பாட்டி நீங்க போங்க லட்டு வச்சு 2 பேரும் அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்குங்க ஏது வந்தாலும் காலையில் பாத்துக்கலாம் சரியா போங்க. சரிங்க மாமா. ஓய் வாடி இன்னும் பல்ல காமிச்சிட்டு இருக்கான் போய் ரூம்ல போய் படுத்து தூங்க. எனக்கு தெரியண்டா மாமா நீ போ நான் போய்க்கிறேன். ஏதோ பண்ண எனக்கு செம தூக்கம் வருது நான் போய் படுக்கிறேன். கிளம்புடா மாமா. சரி நீ பொண்டாடி நீ ரூமுக்கு போ. விஜய் பிரியா கூட்டிட்டு ரூமுக்கு போ போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க ஏது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம் போங்க. சரி அர்ஜுன் பிரியா போலாமா? மாமா நீங்களும் வாங்க நீங்க மட்டும் இங்க என்ன பண்ண போறீங்க வாங்க நீங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருந்தீங்க படுக்க நேரத்துல தான் இப்படி எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க சரி வாங்க நீங்க வந்து படுங்க. இல்லடி பொண்டாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை பார்த்துட்டு வரேன் நீ போய் பாடு. நானும் ரூமுக்கு போறேன். அக்ஷயா ஒரு நிமிஷம். மாமா என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க மாமா என்ன மாமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வா. மாமா என்கிட்டயா நீங்க பேசணும் சொன்னீங்க. ஆமா உன்கிட்ட தான் பேசணும்னு சொன்னேன் வா. அண்ணா நானும் வரட்டுமா? லட்டு உன்னை போய் பாடுன்னு சொன்னேன் போய் பாடு. அர்ஜுன் நானும் கூட வரட்டுமா? விஜய் நீ பிரியா கூட்டிட்டு ரூமுக்கு போ பேச தானே போறேன் பேசிட்டு வந்துடுறேன். மாமா பொண்டாட்டி நான் அக்ஷயா கிட்ட தனியா பேசணும் பேசிட்டு பொறுமையா ரூமுக்கு வரேன் எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம் தூங்கு சரியா நான் பேசிட்டு வர லேட் ஆகும். மாமா நீங்களா இது நான் கூட உங்களை எப்படியெல்லாம் மாத்த போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லையே மாமா இங்க தனியா பேசணும் இந்த நிலா கிட்டே சொல்றாரு ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இது ஏதாவது பேசுமா மாமா மனசை மாத்திரக்கூடாது மாமா நம்ம போலாமா? என்னடி மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க பேசிட்டே வாங்க நான் முடிச்சிட்டு இருக்கேன். சரிடி ஓ
முடிச்சிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க மாமா, நான் ரூமுக்கு போறேன். ஏ பொண்டாட்டி, லவ் யூ. மாமா பேசிட்டு வாங்க, நான் போறேன். அக்ஷயா வா போலாம். சரி மாமா, போலாம். நான் ரெடியா தான் மாமா இருக்கேன், வாங்க. போலாம். பாரதி நீயும் போய் பாடுமா. பிரியா வா போலாம். சரிங்களா விஜய், நீ போயிட்டு இரு, நான் வந்துடுறேன். ஏய் எங்கடி போறீப்பா? ஒன்றும் இல்லை விஜய், நீ போய், நான் வரேன். சரி சீக்கிரம் வாமா. அதெல்லாம் வந்துடும் விஜய், நீ போ. சரிடி. பாரதி, பாரதி. என்ன பாரதி, என்ன என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற? அது மட்டும் இல்ல, எப்போ வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன், இப்போ என்னன்னு கேட்குற? அப்படி எனக்கு கூப்பிட பிடிக்கல, அதான் கூப்பிடலாம். சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பாரதி, நான் அண்ணின்னு சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். விஜயும் உனக்கு ஒரு வகையில் அண்ணன் தானே, அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். என்ன அண்ணின்னு கூட கூப்பிட மாட்டீங்கன்னு நானும் அந்த அர்த்தத்துல தான் சொல்றேன். அப்படி கூட எனக்கு உங்களை அப்படி கூப்பிட சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேன். பாரதி, நான் என்னம்மா பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? பாரதி, எனக்கு இந்த வீட்லயே பிடிச்ச ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான். நான் உன்கிட்ட பேசணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனா நீ என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. ஆமா, நான் தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், என்ன வச்சு தானே நிறைய காயை நகர்த்துனீங்க. அது எதுவும் இப்ப நடக்க வேணதோ, இப்ப வேற மாதிரி பேசி காயை நகர்த்தலான்னு பாக்குறீங்களா? அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி எதுக்கு என்ன யூஸ் பண்ண நினைக்கிறீங்க? பாரதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்னை யூஸ் பண்ணணும்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சும்மா நிறுத்துங்க, நாடிக்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என் அண்ணி மேல கோவம் வரதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க தான் இல்லாத போலதான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. பாரதி, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு எதுவும் புரியலமா. போதுங்க, உங்க நடிப்பை என்னால தாங்க முடியல. அப்பப்பா ஏங்க, ஏதாவது அவார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா என்ன? இப்படி அடிக்கிறீங்க. இந்த நடிப்பெல்லாம் இனி என்கிட்ட சொல்லாது. இது மட்டும் இல்ல, இனி நீங்க இது பண்ண அதை பண்ணு சொன்னா பண்றதுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு என் அண்ணி தான் உயிர். என் அண்ணியை பத்தி ஏதாவது என்கிட்ட சொல்லி கொடுத்து என்னை பழைய பாரதி மாதிரி பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு புருஷன் ஒருத்தன் வந்தாச்சுன்னா, இனி எங்க அண்ணனை விட்டுடுங்க. எங்க அண்ணனை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தையும் விட்டுருங்க. நாங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். சும்மா எங்க அண்ணன் அண்ணியும் பிரிச்சு அவங்களோட சந்தோஷத்துல மண்ணள்ளி பொண்ணு நினைக்காதீங்க. அவங்களோட துக்கத்துல நீங்க வாழணும்னு நினைக்காதீங்க. உங்க வேலை நம்ம அதை மட்டும் பாருங்க. வயசுல சின்னவ, நான் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிட்டீங்களே, போய் படிச்சவங்களா நடந்துக்கோங்க. இன்னும் கீழ்த்தரமா நடந்துட்டு போவாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஆடின பாரதி வேற. இப்ப இந்த பாரதி அவ கிடையாது. அந்த பாரதி எப்பயும் செத்து போயிட்டான். இப்ப இங்க இருக்கிறது என் அண்ணனையும் அண்ணியும் உயிரா நினைக்கிற பாரதி.